எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு, எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவு, ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு. இப்போ நம்ம பார்க்க போற 7 கஞ்சிகள், 7 நாட்களுக்கு 7 கஞ்சிகள். நம்பர் 1, கருப்பு உளுந்து கஞ்சி. கருப்பு உளுந்துல எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு நியூட்ரியன்ட் பாம் அப்படின்னே சொல்லலாம். 100 கிராம் கருப்பு உளுந்துல 25 கிராம் புரோட்டீன் இருக்கு, 25 கிராம் ஃபைபர் இருக்கு. அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்திருக்கு. நம்பர் 2, வெந்தய கஞ்சி. வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வைக்கும் போது ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமே அதுல அதிகமா இருக்கிற கேலக்டோமெனன் அப்படிங்கிற நார்ச்சத்து தான். அது மட்டும் இல்லாம வெந்தயத்துல இருக்கிற 4-ஹைட்ராக்சி ஐசோலூசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது. இது ரெண்டுமே ரத்தத்துல சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுது. அதனால இதை பிளட் சுகர் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3, கருப்பு கவுனி கஞ்சி. எந்த ஒரு தானியத்திலும் இல்லாத அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற தானியம் கருப்பு கவுனி அரிசி. இதுல இருக்கிற ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல தேவையில்லாத ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அழிச்சு ரணங்களை குறைக்கிறதுனால இந்த கருப்பு கவுனி அரிசியை ஆன்டி ஆக்சிடென்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4, கேழ்வரகு கஞ்சி. 100 கிராம் கேழ்வரகுல கிட்டத்தட்ட 340 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. அதோட சேர்த்து அயன், மெக்னீசியம், பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. சோ கேழ்வரகு போன் பில்டர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, பச்சைப்பயிறு கஞ்சி. பச்சைப்பயிரை ஃபோலேட் சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபோலேட் அப்படின்னு சொல்லப்படுற விட்டமின் B9 எல்லா பருப்பு மற்றும் பயிர் வகைகளை விட பச்சைப்பயிரில் அதிகமா இருக்கு. இந்த ஃபோலேட் தான் மரபணு உற்பத்திக்கும் சிகப்பணு உற்பத்திக்கும் தேவைப்படுது. நம்பர் 6, கொள்ளு கஞ்சி. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப கொள்ளு பசியை கட்டுப்படுத்தி கொழுப்பை கரைக்கிறதுனால இது ஒரு ஃபேட் பர்னர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 7, கம்பு கஞ்சி. 100 கிராம் கம்புல கிட்டத்தட்ட 8 மில்லிகிராம் அயன் இருக்கு. கம்பு கஞ்சியோட விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை ஊறுகாயோ இல்ல தக்காளி தொக்கோ சேர்த்து சாப்பிட்டா அயன் அப்சார்ப்ஷன் அதிகரிக்கும். சோ கம்பை பிளட் பூஸ்டிங் மில்லட் அப்படின்னே சொல்லலாம். கெட்டியான கஞ்சியோடு 1 கப் காய்கறியை சேர்த்து சாப்பிட்டா வயிறு நிறைவதோடு ஊட்டச்சத்து நிறைவும் ஆயிடுது.